அம்மா இதான் அந்த குடமிளகா பச்சையா இங்கே அப்படி உரைக்காது. இப்படி வச்சுட்டு இதை இப்படி டேஸ்ட் பார்க்கலாமா? நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்கணும். ஓகே, நீங்கள் தான் டேஸ்ட் பார்க்கணும். மீனு சொல்லு, என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு? ஏகாதசி பண்ணுறது அரைச்ச தோசை. இந்த தோசை கூழ் தோசைன்னு பேர் இருக்கு. ஓ, இது வந்து வெறும் உளுத்தம்பருப்பு கிடையாது. ஏகாதசிக்கு உளுத்தம்பருப்பு சேர்க்கக்கூடாது. சரி. அதனால வெறும் அரிசியை நல்லா நல்லா அரைச்சிட்டு மைஸாக பாதி அரிசி எடுத்து போட்டு ஒரு கூழ் மாதிரி கொஞ்சமாக அப்படியே இவ்வளோ பிடிச்சி கட்டியாக கூழ் ஆகக்கூடாது. கொஞ்சம் கலரிட்டு இந்த மாவையும் எடுத்து அதில் கொட்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதில் தோசையாக பார்த்து மூடி எடுக்கணும். அது உளுந்து சேர்க்கப்படாது ஏகாதசி. சரி, நல்லா இருக்கும் அந்த தோசை. ஆனால் நல்லா வரும். ஓகே. ஆனால் நிறையா எல்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் தான் பண்ண முடியாது. அது பேர் மடி தோசைன்னு சொல்லி. கூழ் தோசையோ மடி தோசையோ? ரெண்டும் சொல்லலாம். குடமிளகா பச்சடி வதக்கிட்டு லைட்டாக புளி கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு தொட்டுக்க. உளுத்தம்பருப்பு சேர்க்காத, ஏன்னா தோசைக்கு வேறு எதுலேயுமே உளுத்தம்பருப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏகாதசிங்கிறதுனால இந்த குடமிளகா பச்சடியும் அந்த தோசை. சரி, இப்போ இதை நம்ம புளி கரைச்சி வச்சுட்டேலாம் மீனும். இதை நல்லா வதக்கிட்டு சரி லேசாக நெருக்கிட்டு வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றி துளி உப்பை போட்டு இந்த உரப்பு தான். ஓ, நல்லா இருக்கும் இது. அந்த கூழ் தோசையோ மடி தோசைக்கோ? ரொம்ப ஜோராக இருக்கும். ஓ, எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா? பெரிய குடும்பத்துக்குலாம் 2-3 ஐட்டம் பண்ணினா தான் தொட்டுக்கிறதுக்கு சரியா இருக்கும். சாம்பாரும் வைக்கணும், சட்னியும் அரைக்கணும், இந்த மாதிரி பச்சடியும் பண்ணணும். ஏன்னா ஒரே சாம்பார்னா இத்தனை விற்க விட முடியுமா? அது ஒரு அதனால அது எல்லாத்தையும் ஒரு தோசை போடுறதே ஒரு எல்லாருக்கும் கொடுத்தோம். தேங்காய் சட்னி என்ன இவ்வளவு அரைக்கணும்? என்ன சொல்றேன்? பொது குடும்பத்துல இருந்ததுனால ஒன்றும் கஷ்டமே இல்லை. எல்லாம் கற்றுக்க முடிஞ்சுது. மனுஷால்கிட்ட எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுது. தனியாக நம்ம குழந்தைகளை வளர்த்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. மீனம்மா, இப்போ என்ன பண்ண போறேன்? எண்ணெய் மிளகா பச்சடி, குடமிளகா பச்சடி. ஓ, அழகா நறுக்கி தோசைக்கு தொட்டுக்க. சரி, அதுக்கு மிளகா வச்சு குடமிளகா நறுக்கியிருக்கேன். இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை போட்டுட்டு மிளகாயும் காயட்டுமா? காயட்டும். காஞ்சிருக்குமா? காஞ்சிருக்கும், போடும். கடுகும் மிளகாயும் ஒரு மிளகா வத்தல் அது ஒரு பாருங்க கரண்டி. மிளகா ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளா அப்படி இப்போ இதை போடலாமாமா? இது கொஞ்சம் வெடிச்சு ஓவர் குறைஞ்சிட்டு போடு. யாருமா? வேம்பு பாட்டி. ஒரே பொண்ணுகளுக்கு உங்க மாமியார்? ஆமாம், என் மாமியாருக்கு ரொம்ப பெரிய எடுக்கிறேன். ஆனால் அப்படி இருக்கவே மாட்டேன். ஒன்றுனா கூட ஆட்டோ வச்சு கோயிலேருந்து வர மாட்டேன். வெய்வேனா 5 பிள்ளை சம்பாதிக்கிறேன், ஒரு ஆட்டோ வைக்க கூட அவங்களுக்கு காசு இல்லை அப்படின்னு. அவ்வளோ சிம்பிள். ஆனால் சரி, 5 பேர் இருந்தேல்ல நீங்க? ஆமாம், 5 பேரும் 5 பேரும் இருந்திருக்கா? இல்லை, ஒரே மாதிரி 5வது ஒருபடியா பெட்டா இருப்பாளா? 5வது மாட்டு பொண்ணு வெட்டே கிடையாது, எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒரே மாதிரி தான் இருப்பாளா? தீபாவளிக்கு சீட்டை குயிச்சிடுவார். சரி, ஊஞ்சல்ல வைப்பர். யாரு? உங்க மாமனார்? மாமனார் தீபாவளி பழக்கம் ஊஞ்சல்ல வைப்பர். அதுல எப்படின்னா கடைசியில வந்தவா முதல்ல எடுத்துக்கணும். தீபாவளிலாம் எடுத்துட்டுவா தானே? ஆமா. அதுக்கு என்ன விலைன்னு ஒன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. அது 2 ரூபா கூட இருந்தா அதான் நல்ல படவேன்னு நினைச்சுப்ப. கடைசி டாக்டர் இல்லாவா? கடைசி மாட்டு 2 ரூபா பேத்தி. அவளுக்கும் ஒண்ணும் அது இதேதான், எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஓ, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அப்பெல்லாமே சாப்பிட உட்காந்தோன்னு சாப்பிட மாட்டார். பேரம் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரம், அத்தனை பிள்ளை எல்லாரும் வந்து உட்காரணும். உட்கார்றதே அவர் சாப்பிடாத உட்காந்துருப்பார். தாத்தா வைவான்னு எல்லாரும் வந்து உட்காந்துருப்பார். இவெல்லாம் விளையாட போனா நாழியாகும். எல்லாரோடையும் சாப்பிட்டாதான் வெளில போலாங்க. அப்படிலாம் இல்லைன்னா நாளைக்கு நாங்க 4 முழுக்க ஷாம்பு போட்டு இருக்க வேண்டியதான். அதெல்லாம் ஒரு டிசிப்ளின். அருமையாகவும் இருக்கு குழந்தைகளுக்கு, எல்லாரையும் பிடிக்கும்.
அம்மா இதில் சால்ட்டு இப்போ போடணுமா அப்புறமா? இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அம்மா கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக புளி கரைச்சி. லைட்டாக இது இப்போ போட்டுடலாமா? கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன் அடுப்பை. அதோட கொஞ்சம் பெருசாகவே அதோட இதா. ஆமாம், உங்கள் பக்கத்து இருப்போம். கரெக்ட். இது நல்லா வதங்கணுமோ? வதங்கணும், கொஞ்சம் வதங்கட்டும். நீனமா உப்பு சால்ட் போடுறோம். ஃபுல் சால்ட் போட்டுட்டா கொஞ்சம் வதங்கட்டும். அதையும் போட்டு வதங்கும். ஓகே, நல்லா சீக்கிரம் வதங்கும்பா. வதங்கிட்டா வதங்கி இந்த கரைச்சி விட்டுக்கிறேன். ஜலம் அடியில் புளி இருக்கு, நீங்களே கரைச்சி விட்டு. இதை புழிந்துருவா பாரு. சிம்மில் வச்சுக்கிறேன். நான் இதை பிடிச்சிக்கிறேன். அந்த சைட்லேருந்து ஊற்றுறீங்களா? இப்படி தெரியுதா? தெரியுது, நல்லா தெரியும். இதுக்கு மேலே இது பண்ணுவாங்க. சரி, இதை ரஸ்ட்டு எடுக்கணும்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். உப்பு தான் இப்போ போட்டோமே. போட்டியா உப்பு? இப்போ நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி வதங்கத்தை சரி சரி போட்டோம். போட்டியா? அப்புறம் வேணா பேச்சுக்கு மறந்து போயிட்டேன். நோ ப்ராப்ளம். இது இப்போ எவ்வளோ கொதிக்கணும்? பெருசாக வச்சுப்போமா? வேணா துளி வெள்ளை கட்டி போடு. நீ நம்ம இது என்னது? அரிசி, பச்சரிசி. சரி, இதை இப்போ களைஞ்சு அரைக்கணும். ஓகே, நம்ம நல்லா கலந்து தான் வச்சுருக்கோம். இந்த அரைக்கணும். தண்ணியே விட்டுக்கலாம். பாதி கொஞ்சம் மாவை எடுத்து தண்ணியை ஊற்றி நல்லா இது பண்ணணும். கலரணும். கலரிட்டு அதை தூக்கி இதில் ஊற்றி இதை நல்லா கட்டி முட்டி இல்லாத எல்லாத்தையும் கலரிட்டு தோசையமும் பார்க்கணும். ஓ, அழகாக மிக்சியில் போடுறேன். இப்போ இதை வந்து சாஃப்டாக பெயிண்ட் மாதிரி அரைச்சிடுவேன் இல்லைம்மா? அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சத்தை எடுத்து கலரை போடுறேன். ஓ, நல்ல ரெசிபியாக இருக்குது. இல்லை, பயத்துக்குலாம் ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் 4 கை அரிசியை போட்டு அரிசியும் அரைச்சாச்சு. காமிங்கோ, கையில் எடுத்து காமிங்கோ. நல்லா வந்திருக்கு. இதில் இப்போ பாதியை ஊற்றிட்டு பாதியை கலரை போடலாம். ஓகே, அதை கலரணுமா? ஆமாம், அதை எடுத்துக்கலாம். ஓ, தாராளமாக பார்த்து. தண்ணி தேங்காயும் இதில் போட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் எப்பயும் அந்த சைடில் காமிங்கோ. மீண்டும் தேங்காய் நீங்கள் போட மாட்டேன், இன்னைக்கு போடுறோம். நம்ம இருக்கு சாஃப்டாக இருக்கும்னு, டேஸ்டியாக இருக்கும். ஓகே, நீ இந்த பக்கமே திருப்பிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கு. கை பத்திரம். இது ஒரு மூடியாமா? எத்தனை இருக்கோ அதை நம்மள்ட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. சரி, ஒரு இடம் 2 தேங்காய்ன்னு எங்கேருந்து போகுது எல்லாத்தையும். இன்னும் இது தேங்காய் போட்டு அரைச்சிட்டே இல்லை? ஆமாம், தேங்காய் போட்டு ஊற்றி வச்சுப்போம். இப்போ அந்த கூழ் மாவை கொஞ்சம் கலரிட்டு இதில் போடலாம். ஓகே, இதுதான் இப்போ பயமா. இப்போ இதை கலர் சூடு பண்ணுறோம். அப்படி ரொம்ப திக்காக கெட்டியாக ஆகிடுதுன்னா மிக்சியில் போட்டுக்கலாம். பயப்பட வேண்டாம் இல்லையா? எல்லாரும் மிக்சியில் போட்டு ஒரு தடவை ஓட்டின்ட்டா சரியாயிடும். பெருசாக வச்சுக்கணுமா கேஸை? அது இன்னும் மிக்சிலெல்லாம் போட வேண்டாம், இதுலேயே கொஞ்சம் லைட்டாக இருக்க சொல்கிறேன். திக்காக ஆகிடுதுன்னா அது போடலாம். அப்புறம் கொழக்கட்டை மாமரி வந்து அதுக்காக சொல்கிறேன். அப்போல்லாம் பாட்டிக்கு பண்ணுவேலா? பாட்டி நானே தான் பண்ணிப்பா. ஏகாதசி கெட்டியாக இருக்கும். அவளே தான் பண்ணிப்பாளா? அவளே தான். இங்கெல்லாம் வந்து கறிஞ்சு பாட்டி அரைச்சி கொடுத்துரும். ஒரு அரைச்சிட்டியா? அரைச்சிட்டேன். ஸோ இவ்வளோதான், இந்த அளவு. இதை ஊற்றட்டுமா? கொஞ்சம் சேர்ந்துக்க வேண்டாம். நீங்கள் தான் இதை பண்ணுவீங்களா, இந்த தோசையை? இல்லை இல்லை, அவள் தான், பாட்டி தான் பண்ணிப்பாள். ஹெல்ப் பண்ணி பண்ணா போதும். ஐயோ, எங்களுக்கெல்லாம் இத்தனையெல்லாம் அரைச்சா என்னத்தை பண்ணுறது? அதில் போட்டுலாம் ரொம்ப கொஞ்சமாக தான் 1 டம்ளர் அரிசியில் பண்ணிப்பா. ஒன்று அவனுக்கு கொடுத்தேன், இவனுக்கு கொடுத்தேன். நாளைக்கு எல்லாருக்குமே இதான் வாங்கும். உங்கள் ஆளுக்கு 2 தோசை தான் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாளா? இதே தானே வேணும். நாளைக்கு இதே மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு புதுல ஒரு சுட்டு எல்லாரும் 2 தோசை தான் நிற்க முடியும். இந்த சைடா? ஆமாம், இந்த சைடா. அப்படி அருமை. ஆஃபீஸ் போகிற வாழ்க்கெல்லாம் வாத்து போடுவாளா பிள்ளைக்கலாம்? ஆமாம், கையில் ஒரு தோசை சாப்பிட்டுருக்கு ஆஃபீஸு கிளம்பின்னு இருப்பேன். அவளுக்கு ஒரே அருமை.
நீங்க இவாளுக்குலாம் அருமை பண்ணுனா எனக்கும் எங்க 5 பேருக்கும் நீங்க 10 தோசை வாத்து வைக்கணும். அந்த கலரி நெட்டை இதுல போட்டு நல்லா சேர்த்து கலரி வச்சுட்டேன். ஏன்னா தோசையா வாக்க வரணும் இல்லையா, அதுல திப்பி திப்பியா இருக்கும். நல்லா கலரிட்டேன். நீங்க உப்பு போடலாம், இன்னும் உப்பு போட்டுட்டு பாருங்க. இப்ப கலரி காமிங்க, மாவை எல்லாருக்கும் காமிங்க. அது கொஞ்சம் அது ரொம்ப கெட்டியா பண்ணிட்டோம்னா அவ்வளவு போடாது போறோம். இது இப்ப புளிக்க விடவே கூடாது. ஏகாதசிக்கு அப்படியே பண்ணுவேன். காத்தாலேயே எல்லாம் இப்ப இன்னைக்கு பண்ணதுதானே. ஏகாதசிக்கு நேற்றுக்கு பண்ணதெல்லாம் இருக்கக்கூடாது. உளுந்தலாமும் செய்யக்கூடாது. பச்சடி ரெடி. இது இதுதான் வாக்க போறேன். ஜோரா சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டு தொட்டுக்கிற அளவுக்கு இது மாவு எல்லாம் கரைச்சாச்சு. இனிமே இதை வாக்கணும். ஓகே, இதை வாத்தி இதை தொட்டுக்கணும். ரைட். இன்னும் ஒண்ணு காமிக்கிறேன்ல மீனம்மா. போதும். அந்த மாதிரி வெள்ளை எனக்கு எண்ணெய் ஊத்து. எண்ணெய் நடுப்புற ஊத்து. ஒண்ணும் பண்ணாது உடம்பு. தோசை சாப்பிட்டா குழந்தைகளுக்கு கூட தைரியமா கொடுக்கணும். ஆனா பண்றது நீங்க வேற ஏதாவது இது பண்ணிக்கலாம். சைட் டிஷ் எது வேணா பண்ணலாம். இருக்கட்டும். சொல்லணும்னு நினைச்சேன். இந்த தோசைக்கு குழந்தைகள்லாம் லீவ்ல இருந்ததுன்னா வேற செனாவோ ஏதாவது இது பண்ணிட்டோ இதை போட்டா குழந்தைகளுக்கு ஒண்ணும் பண்ணாது, நல்லா இருக்கும். அதெல்லாம் பண்ணலாம். இதுதான் அப்படி இந்த மாதிரி தோசை வாத்துட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா பண்ணிட்டா எல்லாரும் சாப்பிடலாம். இது வந்து ஒண்ணும் பண்ணாது. இது கூட நம்ம சும்மா இது சாப்பிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பண்ணி காமிக்கிறீங்களா? இருக்கட்டும். எண்ணெய் ஊத்துறேல போதும். அது மேலேயே ஊற்றிக்கோங்க. பொறுமை. இப்போ 2 தோசை ஊற்ற போகிறது. மீனாமா இது சூடா சாப்பிடணும்ல, அப்பக்கப்ப. ஆமாம். திருப்பம் எந்த கரண்டி? ஏன்னா வேற உளுத்தம்பருப்பு போடல இல்லையா, அதனால சூடா சாப்பிடணும். சூடா சாப்பிட்டா தான் முடியும். கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒன்று. This was madi dosa or cool dosa from Sujan Fun Kitchen, along with a side dish. Enna side dish baade kodamalaga pachadi, capsicum pachadi, yeah. So this is Sujata and Meenamma signing off from Sujan Fun Kitchen. So before that, in the video pudichirundha or like kudunga and share this video. You will all love Meenamma, so do share this video with your friends and family. And as always, have fun cooking as we are having lots of fun with Meenamma. Bye bye. Thanks for watching my video.